திருப்பூர் குமரன். தேசிய கொடி சாயாமல் காத்த நிகழ்வு. அப்பொழுது தடை செய்யப்பட்டிருந்த நமது இந்திய தேசிய கொடியையும் கரங்களில் ஏந்தியிருந்தனர். இதனால் கோபமடைந்த காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது லத்திக்களை கொண்டு கடுமையாக தாக்கியது. இதில் பலர் காயமடைந்தனர். திருப்பூர் குமரனும் தலையில் அடிபட்டு கீழே சரிந்தார். அந்த நிலையிலும் அவர் நம் இந்திய தேசிய கொடி அவர் கரங்களில் இருந்து நழுவாமலும் தரையை தொடாமலும் காத்து நின்றார். அதற்கு மறுநாள் அவர் தனது 27வது வயதில் சிகிச்சை பலனின்றி உயிர் நீத்தார். நமது தேசிய கொடியின் கௌரவத்தை காத்த குமரன் அவர். இதன் காரணமாக அவர் இன்றும் கொடி காத்த குமரன் என்றே அழைக்கப்படுகிறார். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரன் தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூர் குமரன் நினைவகம் ஒன்றை அமைத்துள்ளது. இங்கு நூலகம், படிப்பகம் ஆகியவை செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் படங்கள் வரைந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தபால் தலை. குமரனின் 100வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு நினைவு தபால் தலையை இந்திய அரசு கடந்த 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டது.